குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். காலங்காத்தால அதுவும் அதிகாலையில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதிகாலையில் கொஞ்சம் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நேற்று முகூர்த்த புடவை எடுத்துட்டோம். சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்காங்க. இப்போ லஞ்சுக்கு வரேன்னு இருக்காங்க. இப்போ லஞ்ச் அவங்களுக்கு ரெடி பண்ணி சாப்பிட வச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால காலையில் எழுந்தால் தான் நம்ம கடகடன்னு செய்ய முடியும். நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடு மாதிரி தான், கூட்டு, பொரியல், வறுவல், ரசம், வடை, பாயாசம் அந்த மாதிரி தான் செய்யலான்னு இருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. 1 by 1 செஞ்சு அவங்க வரத்துக்குள்ளே கிளியர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட கொடுவோம். அதுதான் இன்றைக்கோட டாஸ்க்கு. இப்போ லைட்டாக ஒரு டிஃபன், ஒரு தோசை, ஒரு மிளகா அப்படி வச்சு கொடுத்துட்டு, மிளகா அப்படின்னா இட்லி பொடி வச்சு இன்றைக்கி டிஃபன் ஐட்டத்தை பிடிச்சிட்டு லஞ்ச் கொஞ்சம் கடகடன்னு செய்ய போகிறேன். இப்போ ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வைக்க போகிறேன். ஆமாம், உருளைக்கிழங்கு இந்த பேபி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படியே முழுசா அது ரோஸ்ட் பண்ண போகிறேன். கேரட் பீன்ஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, அப்புறம் வடைக்கு கூட வச்சாச்சு. அப்புறம் பாயாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா வேறு எதுனா கொஞ்சம் டிஷ் கூட சேர்த்துப்பேன். நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தான் இப்போ ரெடி பண்ணுறேன். எல்லாம் வடை பாயாசத்தோடு எங்களுக்கு சாப்பாடு. வெரி குட். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. துவரம்பருப்பு ரெடி பண்ணிட்டேன். கூட்டுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணுற வேலை ஆரம்பிக்க போகிறேன். கடன்னு முடிச்சிடணும். எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் சாமான் தைக்க போகிறேன். ரெடி சாமான் எல்லாம் தேய்த்து விட்டேன். நீ எவ்வளோ தூரம் போயிருக்கு? நான் பருப்பு வேக வச்சிட்டேன். கூட்டுக்கு பருப்பு வேக வச்சிட்டேன். உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளிக்கு போகிறேன். அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பொரியல், கூட்டெல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். எல்லாம் கழுவி கட் பண்ணணும். கழுவி வச்சுருக்கிறேன் காய்கறிலாம். கட் பண்ணி தரவா? ஆரம்பிச்சேன்னா டக்குன்னு முடிச்சிடுவேன். இந்த கூட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு போட போகிறேன். இதை மட்டும் பொடியாக கட் பண்ணியவா? இதில் போட்டேன். இந்த நவீன எந்திரத்தில் தான் கட் பண்ண போகிறேன். இது ரெண்டும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கூட்டுக்கு இது எப்படி கட் பண்ணணும்? அது கொஞ்சம் புடியா எப்படி கட் பண்ணணும்னா இந்த அளவு. ஓகே, டன். இப்படி கட் பண்ண இது இன்னும் கூட ஒன்று கட் பண்ணிக்கலாம். அதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இன்னும் குட்டி குட்டியாக வேணும். குட்டி இப்படி கட் பண்ணிவிட்டு இது மொத்தத்தையும் ஒன்றா வச்சு இப்படி தான் இதான் கூட்டு கட் பண்ணிடுறேன். வெட்டிட்டேன். கட் பண்ணிட்டேன்னு சொல்லணும். சரி, காய்கறி வெட்டிட்டேன்னு சொல்லக்கூடாதா? தமிழில் தான் நான் சொல்லுவேன், இங்கிலீஷில் சொல்ல மாட்டேன். பீன்ஸு, கேரட்டு பொடியாக கட் பண்ணியாச்சு. அதாவது புடலங்காய் கூட்டுக்கு வெட்டிட்டேன் மாதிரியே பொடியாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. ராகேஷோட ஹெல்ப்பில் இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா முடியாது. இது உருளைக்கிழங்கு கீ ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஓஹோ, அமலா ட்ரீட்டில் சாப்பிட்டதா? அதேதான். நான் அது உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்ணேன். உருளைக்கிழங்கு எதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்றது. ஒரு 5 பீஸ் உருளைக்கிழங்கு, இவ்வளோ சைஸ் தான். இந்த சைஸ் உருளைக்கிழங்கு 5 ஆற வச்சுட்டு அது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், இந்த சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப ரோஸ்ட்டாக இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் பண்ணி மேலே ரவுண்டாக கட் பண்ண ஆனியன், வெள்ளரிக்காய், கேரட் பொடியாக கட் பண்ண நீட்டாக கேரட் அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழத்தை 8ஆவோ 10ஆவோ கட் பண்ண துண்டு அதை வச்சுட்டாங்க. அது கீ ரோஸ்டாமா. சரி, இன்னைக்கு ஏன் வெளியே கேட்ரிங் கொடுக்காம நீங்களே சமைச்சுன்னு இருக்கீங்க? நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்ணும். எனக்கு நம்ம கையால் சமைச்சு போகணுன்றது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சமைச்சு போடுறதில்ல. எனக்கு ஹோட்டலில் சாப்பாடு அவ்வளோவா வாங்கி கொடுத்துருவேன் நிறைய விதமாக. இருந்தாலும் நம்ம தவிர்க்க முடியாததுன்னா இப்போ வெளியே போகிறோம். நேற்று புடவை எடுக்க போனோம், வெளியே போய் சாப்பிட்டோம் ஹோட்டலில். மத்தியானம் லஞ்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது எனக்கு வேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப சமைப்போம். அது சமைச்சு பரிமாறும் போது ரசம் நல்லாயிருக்கு, சாம்பார் நல்லாயிருக்கு, கூட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும்ல. அந்த மாதிரி சொல்லும்போது என் மனசு ரொம்ப ஆனந்தப்படும். அதுக்காகலாம் சரி, படுத்திடலாம், ஆனந்தப்படுத்திடலாம். உண்மையான ஆனந்தம் வரணும். சாப்பிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து சந்தோஷமாக சொல்லணும். அதுதான். பொட்டேட்டோ கீ ரோஸ்ட் ரெடியா? ரெடி. இது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டா? பிரேக்ஃபாஸ்ட்டு. இது பொரியல். இந்த கூட்டுக்கு வெந்துருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆக பண்ணி விட்டுருவேன். சாம்பார் ரெடி. ரசத்துக்கு ஊற வச்சாச்சு. ரெடி பண்ணணும். அப்படியே முடிஞ்சிடும். சூடாக சாதம் வச்சுக்கலாம். வடைக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் ஒரு 11:30 வந்துடுவாங்களாம். இதுக்குள்ள பெட்டை மூட்டி போகும். ஆமாம். என்னத்தையா
ம். ஓகே சூப்பர். என்ன ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸ் அங்கே வச்சிட்டேன். ஓகே. சம்மந்தி வீட்டுக்கு குத்தனுப்பு ம். வாங்கிட்டா. அது வரைக்கும் நல்ல வேலை முடிஞ்சது. ஒரு வேலை. சூப்பர். வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சாதம் வைக்கணும், வடை சூடாக போடணும், அப்பளம் பொரிக்கணும், இதில் பாயசம் ரெடி போடணுமா? தேங்காய் தூள் போனது வச்சுட்டு தேங்காய் உடையும், பொரியல் ரெடி, கூட்டு ரெடி, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி, சாம்பார் ரெடி, பருப்பு ரெடி. பருப்புனா நெய் போட்டு பருப்பு போடுவதில்ல முதல்ல, அதுவும் ரெடி. அப்புறம் வந்து ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு, கூட்டு ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சுது. அம்மா எல்லாம் ரெடியா? ரெடிப்பா. வடை போடணும், அப்பளம் பொரிக்கணும், ம். பாயசத்துக்கு சக்கரை போட்டு பால் கண்டு ஊற்றணும். ஓகே. இந்த வேலை முடிச்சு வந்துட்டாங்களா? ஓகே பாரு. வாங்க வாங்க. மொத்தத்தை கட் பண்ணு. நாலு ஒரு ஸ்பூன் வச்சா கூட பத்தாது. எல்லாம் ரெடியா? ரெடிப்பா. எல்லாம் ரெடி. வந்துட்டியா கேமரா வச்சுட்டு? ஹாய். சமையல் ரெடி. வடை சாப்பிடலாம். மட்டும் போடணும். அது ஆல்ரெடி ரைஸ் ரெடி. பத்தலன்னா எல்லாம் வேணும்ல. நானே பெருசா வைக்கல. இவ்வளோ பெருசா இருக்கு. பெருசா வைக்கணும், பாத்திரம் பெருசா வைக்கல. ஒரே வழியா வச்சுக்கலாம்னு வைக்கல. ஓ ஒரே வழியா வச்சு. ஆமா. ஊருக்கு நல்லா தான் இருக்கும். தல் 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 வலி 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 வலி. ஆ தோல் ஸ்டைலுங்களா? பண்ணிடலாம். சாதம், கூட்டு, பொரியல், வறுவல், பாயாசம், வடை, பருப்பு, ரசம், தயிர், இது நெய் பருப்பு, சூட சாதம் வச்சு சாம்பார் வச்சாச்சு, பாயாசம் வச்சுட்டு வடை போடணும், அப்பளம் பொரிக்கணும். ரெடி. இல்லை இது ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். முடிஞ்சிச்சு. மறந்துட போறேன். நான் சைடில் இருந்து சாம்பார் வச்சுட்டேன். லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பொண்ணு வீட்டுக்கு விருந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகின்னு இருக்கு. இங்கே இருந்து பார்க்கலாம் வாங்க. மசால் வடை, மாங்காய் ஊறுகாய், நெய் பருப்பு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், புடலங்காய் கூட்டு, சுண்டல், கேரட் பீன்ஸ் பொரியல், தால்ச்சா தயிர், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், பருப்பு ரசம், சேமியா பாயாசம், சுட சுட சாதம், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்துதான். பாய் பாய். நீங்க தான் சாப்பிட்டு